89ல 108 சாதிகள்ல நாங்களும் போராடணுமே, நாங்களும் சிறைக்கு சென்றோமே, நாங்களும் ரயில் மறியல் நடத்தணுமே, சாலை மறியல் பண்ணமே. இன்று சமூக நீதிக்காக 21 உயிர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள வன்னியர் சங்கத்தில் போராட்டமா ஆரம்பிக்கும் போது யாதவர் சங்கமும் கூடி போராட்ட காலத்தில் இருந்தோம். 1987ல நாங்க பட்ட அதுல மணி யாதவன் என்கின்ற 21 பேர்ல மணி யாதவன் என்கின்ற ஒரு யாதவனை உயிர் தியாகம் செய்து இன்னைக்கு தியாகி பட்டம் கொடுத்திருக்கிறீங்களே, இந்த சமுதாயத்துக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கல? ஏன் இவர்கள் வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த சமுதாயத்தில் பிறந்த பிள்ளைகள் கட்டாம் மார்க் கிடைத்து இவர்கள் முன்னேறிவிடக்கூடாது என்று நினைக்கின்றீர்கள்? இதற்கெல்லாம் என்ன மருந்து மாற்று? அல்லது இவர்களுடைய கால்நடைகளை மாநகராட்சியாக நாடு முழுக்க வளர்ச்சி அடைகின்றது. இந்த வளர்ச்சிக்கு பிறகு இந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் பாட்டம் பூட்டம் காலகாலமா காடு வளர்ந்து நாடு வளர்ந்து இந்த நாடு யாதவ நாடு, இந்த நாடு முழுக்க இருக்கின்ற 35 கோடி யாதவர்கள் இந்த நாடு முழுக்க வாழறான. இவனுடைய தொழிலாதாரம், இவனுடைய தொழில் கால்நடைகளை பராமரிப்பது. அந்த கால்நடைகளுக்கு பால்வளத்துறைக்கு யார் மந்திரி? இந்த பால்வளத்துறைக்கு யார் வாரிய தலைவர்? இந்த கால்நடைத்துறைக்கு யார் வாரிய தலைவர்? இந்த கால்நடைத்துறைக்கு யார் தலைவர் மந்திரி? இப்படி எதுவுமே அலசி பார்க்காம, எதையுமே ஏறெடுத்து பார்க்காம ஏனோ தானோ கேட்பாதற்கு கிடக்கின்றார்கள். இவர்கள் ஊமை, இவர்கள் பேச மாட்டார்கள். இந்த ஊமை மக்களுக்கு எந்த தலைவனும் முன்னேறி வரமாட்டார் என்கின்ற ஒரு மதப்பில், ஒரு இருமாப்பில் ஆட்சி அதிகாரத்தை நாம் பிடித்து விட்டோம் என்கின்ற தெனாவட்டில் ஆட்சி நடத்தினால் இது எந்த வகை நியாயமானதாக இருக்க முடியும்? இதைத்தான் இன்று இளைஞர் பெருமக்கள் பட்டி தொட்டி முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? இவர்களுக்கான அதிகாரம் தேவையில்லையா? இவர்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு ஆட்சியாளர்கள் வருவதில்லை. ஏன்? என்ன காரணம்? என்ன பாவம் செய்தார்கள்? ஏதோ ஒருவருக்கு இருவருக்கு அரசு கட்சியில உங்களுடைய ஆட்சியில பதவி கொடுத்து விட்டால் இதனால் திருப்தி அடைந்து விடுமா? அவர்கள் அனைவருக்குமான தேவை பூர்த்தி அடைந்து விட்டதா? அதற்கு பேர் தான் சமூக நீதியா? இந்த மண்ணிலே இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில்நகரங்களை உருவாக்குறார்களே, இந்த தொழில்நகரங்களை உருவாக்குவதற்காக தன்னுடைய இடத்தை தாரவாத்து கொடுத்து விட்டு இன்னைக்கு அம்போன்னு நிற்கின்றார்களே. கால்நடைகளை பராமரிப்பதற்கு மாடு ஆடு வெளியே வரக்கூடாது, ஒரு டிவிஷன்லயும் மாட்டு தொழுவம் கட்டக்கூடாது, மாட்டு பவுண்ட் இருக்கக்கூடாது, மாட்டுக்கான தீவனம் மானியத்தில் கொடுக்க கூடாது, மற்ற ஜாதிய மக்களுக்கெல்லாம் எல்லா மானியத்துல எல்லாம் இலவசமா கொடுக்கலாம். எல்லா வகையிலையும் நீங்க எல்லாம் புள்ளி வரை எடுத்து பாருங்க. நான் எந்த சாதி மீது மோதல் கிடையாது. எந்த சாதி கொடுப்பதை ஏன் கொடுப்பது என்று கேட்கிற குணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஓர வஞ்சனையாக கடல்ல மீன் பிடிப்பவருக்கு வலை மானியம், டீசல் மானியம், மண்பானை செய்கின்ற உடையவர்களுக்கு புலவர்களுக்கு மண் மானியம், ஏரியில வண்டல் இருந்துக்கலாம், நெசவு தொழில் செய்கிறவர்களுக்கு நூல் மானியம். ஏன் யாதவன் கால்நடையை பராமரிக்கிறானே, அந்த மாடு பேச்சக்கால் புறம்போக்குள்ள கூட பட்டா போட்டு கொடுத்துறீங்களா? அவன் எங்க போவான்? அவனுடைய நிலை என்ன? அவன் இருப்பிடத்தை ஒவ்வொரு நகரமா காலி பண்ணி ஓரமா தள்ளி போய் இன்னமும் காடு வனவாசமா வாழ சொல்றீங்க. அந்த காட்டுல கூட ஃபாரஸ்ட் வனப்பகுதி என்று மடக்கி வைத்துக் கொண்டு அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயமானது? எப்ப